பருத்தித்துறை துறைமுகம் எமக்கு வேண்டாம், பதிலாக கரையோரங்களில் உள்ள அணைகளை அமைத்து தருமாறு மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பருத்தித்துறை சுப்பர்மடம் கடற்தொழிலாளர்கள் இன்று யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நடாத்திய ஊடக சந்திப்பின் போது இவ்வாறு தெரிவித்தனர். அவர்கள் மேலும் தெரிவிக்கையில், பருத்தித்துறை துறைமுகம் அபிவிருத்தி செய்வதனால் எமது கிராமமே அழிவடைந்து போகும் அபாயம் உள்ளதாக காரண காரியங்களுடன் விளக்கினார்கள். சூப்பர்மடம் கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தினர் பருத்தித்துறை துறைமுகம் எமக்கு வேண்டாம், பதிலாக கரையோரங்களில் உள்ள அணைகளை அமைத்து தருமாறும் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். 1000 கோடி ரூபாய் செலவில் இந்திய அரசாங்கம் துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதற்காக ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். 2018ஆம் ஆண்டு ஆசிய அபிவிருத்தி வங்கியினர் துறைமுகத்தை அபிவிருத்தி செய்ய முற்பட்ட போது சமூக மட்ட அமைப்புகளின், குறிப்பாக பாடசாலைகளின் எதிர்ப்பு காரணமாக அது கைவிடப்பட்டது. இப்போது மீண்டும் இந்திய அரசு அதற்கு முனைகின்றது. அருகில் உள்ள மீனவ கிராமங்களுடன் கலந்துரையாடவில்லை. தன்னிச்சையாக முடிவுகளை எடுத்துவிட்டு அபிவிருத்திக்காக கள ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த நடவடிக்கையை நாம் எதிர்க்கின்றோம். இத்துறைமுகம் எமக்கு வேண்டாம். அனுர அரசே, தேர்தல்களின் போது மீனவர்களின் பக்கமே நாம் இருப்போம், வடக்கு மீனவர்களை பாதுகாப்போம் என்று கூறினீர்களே, இப்பொழுது என்ன ஆகிற்று என்றும் கேள்வி எழுப்பினார்கள். ஊடக சந்திப்புக்கு முன்னதாக சுப்பர்மடம் கடற்தொழிலாளர்கள் பருத்தித்துறை நகரபிதா வின்சென்ட் டி போல் டக்ளஸ் அவர்களையும் பருத்தித்துறை பிரதேச செயலாளரையும் சந்தித்து தமது பிரச்சினைகளை எடுத்துக் கூறி மகுச்சர்களையும் கையளித்துள்ளனர். நான் சுப்பமடம் கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் பொருளாளர். எனது பேர் சிவபாத சுந்தரம் சதீஷ். நான் கதைக்க வந்த விடயம் என்னென்றால் துறைமுக அபிவிருத்தி சம்பந்தமான விடயம் என்னென்றால் அது எங்களுக்கு முற்றுமுழுதாகவே பாதிப்பு அடைகிறதால நாங்கள் அந்த இது துறைமுகத்தை எதிர்த்து முதல் 2018ஆம் ஆண்டு உலக வங்கியால் நடத்தப்பட்ட இதில் நிறுத்தப்பட்டது. எங்களுக்கு பாதிப்பு இருக்குன்றது உலக வங்கி தெரியப்படுத்தி தான் உலக வங்கி நிப்பாட்டினது. இப்போ இந்தியா இந்த துறைமுகத்தை கையில் எடுத்திருக்கணும். அதை தெரிகிறது என்ன பிரச்சனைனா எங்களுக்கு அதால் நன்மையே இல்லை, தீமை தான் எங்களுக்கு கூடுதலாக இருக்குது. என்ன பிரச்சனைனா எங்கள்ட துறைமுகத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமம் எங்கண்ட கிராமத்துக்கு அழிவு தான் வரும். அழிவுன்றது அரிப்பு அரித்து ஏற்கனவே இப்போயே நாங்கள் நிலம் மட்டுமட்டாக தான் வச்சுருக்கோம். எங்கள்கிட்ட வேலையில் ஏற்றி இறக்கி தட்டுறதுக்கு மட்டுமட்டாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் காவலையும் காட்டி செஞ்சிட்டீங்களா நாங்கள் தொழில் செய்யலாது இடம்பெற வேண்டிய கட்டத்துக்கு எங்களை நீங்கள் தள்ளுறீங்க. அப்படி ஒரு இடம்பெற கட்டத்துக்கு தள்ளாமல் எங்களுக்கு நீங்கள் உங்களோட காவலை நிப்பாட்டி செய்யணும். அடுத்தது இந்திய அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு உங்களோட இழுவப்படகு வாரதால் தான் எங்களோட தொழில்கள் பாதிக்கப்படுது. முக்கியமாக எங்களோட வேலையில் உங்களோட ஆட்கள் இழுத்து கொண்டு போகிறதால எங்களோட தொழில் பாதிக்கப்படுது. அதை நீங்கள் அந்த இழுவப்படவை உங்களோட எல்லைக்கு வச்சுருந்தீங்களா எங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வராது. அடுத்தது காவலில் எங்களுக்கு இங்கே கரையில் எங்கண்டி ஆட்கள் ஒரு 10-12 வள்ளங்கள்லாம் நிற்கிது. ஆழ்கடல் தொழில் செய்கிற படகு. மற்றது எல்லாம் வெளி மாவட்ட படகு தான் இருக்குது. அப்போ வெளி மாவட்ட படகுக்காக நாங்கள் 1000 கோடியை செலவழித்து செய்கிறதால இந்த ஊர் மக்கள் பிரதேச மக்கள் பாதி லாபம் அடைகிறது இல்லையே. அப்போ அவ்வளோத்துக்கு இந்த காவரை இப்படி செலவழித்து செய்கிறதால ஒரு பிரயோசனமே படம் போடுறது இல்லை. அப்போ அதனால் நீங்கள் எங்களுக்கு நாங்கள் உலக வங்கியோடையும் அப்பேக்கையும் நான் தான் சங்கத்தில் இருந்த நாங்கள் அப்பேக்கையும் நாங்கள் கதைச்சி தான் முடிவெடுத்தினாங்க. நாங்கள் 4 நாளாக இந்திய இழுவ படகுக்கு எதிரான போராட்டத்தை வச்சு இந்த இந்திய படகுகள் உள்ள வாரதை நாங்கள் நியூஸ்காரரை எங்கள்கிட்ட படங்களை ஏற்றி கொண்டு எல்லாம் வீடியோ எல்லாம் எடுத்து காட்டினாங்கள். அப்போ நீங்கள் அதை நிப்பாட்டினா எங்களுக்கு இந்த காவர் தேவையில்லை. எங்களுக்கு அணை கட்டினாலே எங்களுக்கு நாங்கள் வடிவாக தொழில் செய்யலாம், மேரிக்கும் செய்யலாம், நோமலாகவும் செய்யலாம். இப்போ ரோட்டுவல் போக்குவரத்து பிரச்சனை இருக்குது மேரி நேரங்களில். இந்த பள்ளிக்கூட புள்ளிகளெல்லாம் போக்குவரத்தால் அந்த புள்ளியை நனைஞ்சு போகிற கட்டத்தில் இருக்குது. மழை இல்லாட்டிக்கும் அலை அடிக்கிறதால பிள்ளைய நனைஞ்சு போகுது. அப்போ அதுபோல் தடுக்கிறதுக்கான வேலைகளை செய்யலாம். முதல் இந்த முக்கியம் எங்களுக்கு மெதடிஸ் பள்ளிக்கூடம் உங்களோட காவருக்கு எதிரையே இருக்குது. அப்போ எதிரே இருக்கிறதால மற்ற மீனவர்கள் எங்கண்ட பழக்கம் மாதிரி இல்லை, அவியல்ன்ற பழக்கம் பெரிதாக கூடாத மாதிரி இருக்குது. அவியல் போதை ஃபஸ்ட்டு அடுத்தது என்ன மது போதை, அடுத்தது சீக்ரெட் வச்சு கொண்டு இருக்கணும். அப்போ
அப்போ வந்து அவியல் வந்து பள்ளிக்கூட புள்ளியல் போய் வாரதால் எங்கென்ன சகோதரங்கள் புள்ளியல் போய் வாரதால் அது அந்த புள்ளிகளை பாதிக்கப்படும். அடுத்தது இப்போ இவியல் இது வச்சு கொண்டு நீங்கள் அங்கே காலி கொளிச்சிருக்கு, காலி கொளிச்சு வந்து அவங்க பள்ளிக்கூடம் படிக்க, அப்போ அவங்கள அதுகளை பார்த்து பழகக்கூடிய சாத்தியக்கூறும் இருக்குது. எங்கள்கிட்ட வந்து பழக்கங்கள் எல்லாம் மாறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதனால் எங்களுக்கு வந்து இது வந்து நிறுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றா முன்னும் உலக வங்கியும் வந்து கதைச்சி பேசித்தான் நிப்பாட்டினது. அதே மாதிரி இந்தியாவும் ஒருக்கா நீங்கள் நிப்பாட்டி தரணும். அடுத்தது அனுர அரசாங்கம் வந்து நீங்கள் வெரைட்டியை சொல்லிட்டு வந்த நீங்கள் வடக்கு மீனவரை காப்பாற்றுவேன். இப்போ தடை செய்யப்பட்ட தொழில்கள் என்ன நடந்து கொண்டிருக்கு. அடுத்தது இந்திய மீனவரை பிடிக்கிறீங்க விடுறீங்க, என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியலை. எங்கள்ட வேலையில் நாளாந்தம் எங்கள்ட தொழிலாளிகள் பாதிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க. அதை கவனத்தை எடுத்து அதுபோல செய்யுங்க. இப்போ எங்களுக்கு தேவையானதை செஞ்சுதாங்க, தேவையில்லாததை தேவையில்லை, அதை விடுங்க. அப்படியே ப்ளீஸ் தயவு செய்து கேட்டுக்கொள்ளுங்க. முதல் கட்டமாக நாங்கள் எதிர்க்கிறோம். அடுத்த கட்டமாக அடுத்த அனைத்து சங்கங்களும் இதுக்குரிய எதிர்ப்பு தெரிவிப்பேனும். அதோட சமாசம் இணைந்ததுக்குரிய எதிர்ப்பு ஏற்கனவே எங்களுடன் இணைந்து தான் எதிர்த்தேன் 2018ஆம் ஆண்டு. அதன் பின்பும் இதே ஒரு தோட்டத்தோடு வந்து கொண்டிருக்கு. இதே தோட்டத்தோடு நாங்களும் எதிர்ப்போம். இது வந்து எதுவித காலத்திலுமே எங்களுக்கு எதுவித காவரும் எதுவித துறைமுகங்களும் எங்களுக்கு தேவைப்படாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா எங்களுடைய இடத்தை நாங்களே ஆய்வு செஞ்சுருக்கோம். கிட்டத்தட்ட நீங்கள் 2021ஆம் ஆண்டு எங்களுடைய அணைக்கட்டு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் செலவில் எங்களுடைய மக்களோட காசுலாம் நாங்கள் விட்டு செஞ்சுருக்கோம். அதுக்குள்ள பெரிய டேங்க் வெள்ளம் கட்டலாம், பெரிய சின்ன போட்டும் கட்டலாம். நாங்கள் வந்து யாரையும் நம்பி இல்லை. நாங்கள் வந்து எங்களோட அபிவிருத்தியை நாங்கள் செய்து கொண்டு வரோம். நீங்கள் வந்து எங்களோட மீனவருக்கு நீங்கள் செய்யுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இடையில வந்து 1000 கோடிக்கு காவர் கட்ட போகிறேன் ஒரு ஊருண்ட ஒரு கிராமத்தையே அழிக்கத்தான் 1000 கோடியால் அழிக்கத்தான் போகிறீங்களே தவிர 1000 கோடியால் நீங்கள் ஒரு மீனவரை வாழ வைக்கிற ஆள் இல்லை, வாழ வைக்கிற நிலைமையில இல்லை. நீங்கள் வந்து 10 டேங்க் போட்டுக்கு 1000 கோடி செலவழிக்கிறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு சின்ன போட்டு எத்தனை கிடக்கு இந்த கரையோரம் ஃபுல்லாகவே. நீங்கள் வந்து ஒவ்வொரு சங்கங்களுக்குமே ஒரு காசு ஒதுக்கிங்கன்னா சரி, அவங்களே கருங்கல்ல போட்டு நீட்டாக அந்த பாதுகாப்பாக அந்த படகை விட்டு தொழில் செய்யக்கூடிய மாதிரி இருக்குமே தவிர நீங்கள் வந்து 1000 கோடியை விட்டு போட்டு 10 போட்டு தென்னிலங்கையில் இருக்க 10 போட்டை கொண்டு விட்டுட்டு 10 போட்டுக்கு 1000 கோடி செலவழிக்கிறன்றது சரியான பிள்ளையான விஷயம். மற்றது வருங்காலத்தில் அது ஒரு பாதுகாப்பு வலயமாக ஆக்கப்பட்டு அந்த ரோட் ஃபுல்லாக விளக் பண்ணப்பட்டு நாங்கள் ஏனைய பாதைகளால் தான் பயணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ஒரு காலப்போக்கில் இது ஒரு இராணுவ தளமாகத்தான் அமைக்கப்படும். கேகேசியில் காவர் ஏற்கனவே இருக்குது, அங்கே அதை அபிவிருத்தி செய்யலாம் தான். ஏன் நீங்கள் வந்து தேவையில்லாமல் பருத்திரையில் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க? இதை வந்து கேகேசியில் ஒரு பெரிய காபரன் இருக்குது, கேகேசிலேயே விட்டு எல்லாத்தையுமே இறக்குமதி செஞ்சு எல்லாத்தையும் செய்யலாம். ஏன் பருத்திரையில் மட்டும் இந்த ஒரு அபிவிருத்தியை நீங்கள் செய்ய முனைகிறீங்கன்னு யாருக்குமே தெரியவில்லை. ஏனால் கிட்டத்தட்ட மைத்திரி அரசாங்கத்தில் கூடி எடுக்கப்பட்டு தான் நிப்பாட்டப்பட்டு நீங்கள் ஒரு நல்லாட்சி அரசாங்கம்னு சொல்லி தெரியுறீங்க. நாங்கள் ஒரு மக்களுக்கான சேவை செய்கிறோம்னு சொல்லி மக்களுக்கான சேவை செய்கிறோம்னு சொன்னால் இந்த ஏற்கனவே நிப்பாட்டப்பட்ட அபிவிருத்தியை திருப்பி நீங்கள் மக்களுக்கு எதிராகத்தான் கொண்டு வாரீங்களே தவிர மக்களுக்கு நன்மை செய்கிற மாதிரி இல்லை. கிட்டத்தட்ட இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் சீனாவும் இந்தியாவும் தான் இந்த துறைமுகத்துக்கு போட்டி போட்டு கொண்டிருக்கின்றார்கள். அது என்னவென்று யாருக்குமே தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் அவைகளுடைய ஒரு ரகசிய கண்காணிப்பு மையமாக அமையப் போகின்றதா, இல்லாட்டி எங்களுடைய மீனவர்களுக்கு ஒரு பிரயோசனமான ஒரு துறைமுகம் அமையப் போதா என்று தெரியவில்லை. ஏனால் மாறி இவர்கள் இந்தியாவும் சீனாவும் தான் அடிபட்டு கொண்டிருக்கிறத தவிர எங்களை மீனவர்களுடைய பிரச்சனையை தீர்க்கப்படவில்லை, மீனவர்களுடைய அபிவிருத்தியும் இடம்பெறப் போவதில்லை. இங்கே வந்து அவர்களுடைய ராஜாங்க ஒரு செயற்பாடு நடந்து கொண்டிருக்கின்றதை தவிர மீனவருக்கான ஒரு தீர்வு கிடைக்காதுன்னு நான் நினைக்கின்றேன். இந்த காவர் கட்டுவது முற்றுமுழுதாக நாங்கள் எதிர்க்கின்றோம். இது வந்து எங்களோட வந்து கலந்து ஆலோசிக்கவும் இல்லை, தாங்கள் முடிவெடுத்துட்டு போயிருக்கணும். இன்றைக்கு நாங்கள் பருத்திர பிரதேச தவிசாளருக்கு நாங்கள் கடிதம் மூலம் அறிவிச்சிருக்கோம். அதே மாதிரி பருத்திர பிரதேச செயலாளருக்கும் நாங்கள் இதை கடிதம் மூலம் அறிவிச்சிருக்கோம். இதை நீங்கள் அரசாங்கம் கருத்தில் கொண்டு இந்த காபர துறைமுகத்தை நீங்கள் தடை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனது உத்தியோகபூர்வ இல்லத்தில் இருந்து வெளியேறும் போது அப்பகுதியில் பெரும்பாலான மக்கள் ஒன்று திரண்டது குறித்து முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவிடம் வினவிய போது நான் மக்களை அழைத்து வருவதில்லை என்று கூறினார். ஊடகவியலாளர் ஒருவரின் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இதனை தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மஹிந்த செப்டம்பர் 11ஆம் தேதி கொழும்பு விஜயராம வீதியில் அமைந்துள்ள அரசு உத்தியோகபூர்வ இல்லத்தில் இருந்து வெளியேறும் போது அப்பகுதியில் பெரும்பாலான
பெரும்பாலான மக்கள் ஒன்று திரண்டதை கண்டோம் என ஊடகவியலாளர் கூறியிருந்தார். உங்களை பார்க்க யாரும் வரவில்லையா என கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதில் வழங்கிய மைத்திரி, இல்லை, நான் மக்களை அழைத்து வருவதில்லை என சுட்டிக்காட்டினார். தொடர்ந்தும் கேள்வி எழுப்பிய ஊடகவியலாளர், அதாவது மக்கள் ஏற்பாடு செய்யப்படுகிறார்களா என்றார். இதற்கு பதில் வழங்கிய மைத்திரிபால சிறிசேன, நான் மக்களை அழைத்து வருவதில்லை, முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை ரத்து செய்வதற்காக அரசாங்கத்தினால் சமர்ப்பிக்கப்பட்ட சட்டமூலத்தை நான் மதிக்கின்றேன் என்று கூறியுள்ளார். பொதுஜன பெரமுனவின் அங்குண கொலபஸ்ல பிரதேச சபை வேட்பாளர் சம்பத் மனம்பேரி கெகல்பத்தர பத்மேவின் உறவினராவார் என பிவுதுரு கேல உரிமையவின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். வெளிநாட்டில் இருந்து நிகழ்நிலையில் இணையதள தொலைக்காட்சிக்கு பேசும்போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், மித்தனியவில் தோண்டி எடுக்கப்பட்ட வெள்ளைக்கற்கள் ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்பதற்கு கொண்டுவரப்பட்ட ரசாயனங்கள் என்பது அவருக்கு துளியளவும் தெரியாது. ஐஸ் போதை தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் மெத்தன் பெட்டமின் ரசாயனங்கள் தொடர்பில் சம்பத் மனம்பேரிக்கு தெரியாது. மெத்தன் பெட்டமின் என்ற ரசாயனம் 50 வருடங்களாக மருந்தாக பயன்படுத்துவதாகும். அதாவது அதிதுடிப்புள்ள பிள்ளைகளுக்கும் எந்நேரமும் ஏதாவது செய்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு அவர்களின் துடிப்பை குறைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட மருந்தாகும். அண்மை காலமாகவே இதை போதைப் பொருளாக பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். 2008ஆம் ஆண்டு ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்பதற்கு தேவையான ரசாயனங்கள் தடை செய்யப்பட்டுள்ளன. ஏனென்றால் ஐஸ் என்ற போதை ரசாயனங்களை கொண்டு தயாரிப்பதாகும். ஆனாலும் சில ரசாயனங்களை தடை செய்ய முடியாது. அவை ஏனைய தொழிற்துறைகளுக்கு பயன்படுத்துவதனாலாகும். அத்தோடு 2022ஆம் ஆண்டு மெத்தன்பெட்டமின் என்ற ரசாயனம் இலங்கைக்கு கொண்டு வருவது தடுக்கப்பட்டது. நேரடியாக ஐஸ் போதைப் பொருளை கொண்டு வருவது சட்டவிரோதமானது என்பதாலே கெகல்பத்தர பத்மி ரசாயனங்களை இறக்குமதி செய்து நுவரெலியாவில் ஐஸ் தொழிற்சாலை அமைத்துள்ளார். 2023 அக்டோபர் 7ஆம் தேதி இந்த மெத்தன்பெட்டமின் ஈரான் துறைமுகத்தில் இலங்கைக்கு ஏற்றுமதி செய்யும் போதே ட்ரக் என்ஃபோர்ஸ்மென்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அமெரிக்க நிறுவனம் இலங்கைக்கு புலனாய்வு தகவல்களை அனுப்பியுள்ளது. அப்போது இலங்கை போலீசாரும் குறித்த இரு கொள்கலன்களை சுங்கத்தில் நிறுத்தி வைத்துள்ளது. ஆனால் ஜனவரியில் கொள்கலன்கள் தேங்கிய சூழலில் இவை வெளியில் விடப்பட்டுள்ளன. அப்போதும் போலீஸ் மாதிபருக்கு தனிப்பட்ட ரீதியில் இரு கொள்கலன்களில் ஐஸ் போதைக்கான ரசாயனங்கள் வெளியில் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றார். 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரதம் இருந்து உயிர்நீத்த தியாக தீபம் திலீபன் அவர்களின் 38வது ஆண்டு நினைவேந்தல் இன்று மட்டக்களப்பின் வந்தாறுமூலை பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழக மாணவர்களால் அனுஷ்டிக்கப்பட்டது. திலீபன் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்த முதல் நாளை நினைவு கூறும் வகையில் மாணவர்கள் சுடரேற்றி உருவப்படத்துக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்வில் பலரும் உணர்வு பூர்வமாக கலந்து கொண்டனர். தமிழர் தாயகம் எங்கினும் இன்றைய தினம் தியாக தீபம் திலீபனுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. 2000 ரூபாய் நாணயத்தாளை பயன்படுத்துமாறு பொதுமக்களுக்கு மத்திய வங்கி அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. இலங்கை மத்திய வங்கி அதன் 75வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு 2025 ஆகஸ்ட் 29ஆம் தேதி 2000 ரூபாய் புழக்கத்திற்கு விடப்படும் ஞாபகார்த்த நாணயத்தாளை வெளியிட்டது. புதிய நாணயத்தாளை தங்கு தடையின்றி ஏற்றுக்கொள்வதையும் விநியோகிப்பதையும் வசதிப்படுத்தும் பொருட்டு உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள் அவற்றின் பணம் கையாளும் இயந்திரங்களை அளவமைக்கும் செயல்முறையை முன்னெடுக்கின்றன. இச்செயல்முறையின் முன்னேற்றத்துக்கு ஏற்ப புதிய நாணயத்தால் உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகளூடாக படிப்படியாக பொதுமக்களின் புழக்கத்துக்கு விடப்படும். குறித்த நாணயத்தால் பரிமாற்றப்படுகின்ற காலப்பகுதியில் பொதுமக்களின் ஒத்துழைப்பை இலங்கை வங்கி மெச்சுகின்றது. அத்துடன் அளவமைக்கும் செயல்முறை நிறைவடைந்தவுடன் புதிய நாணயத்தால் அனைத்து வங்கிகள் மூலமும் தங்கு தடையின்றி பயன்படுத்தப்படும் எனவும் இலங்கை மத்திய வங்கி உறுதியளித்துள்ளது. இலங்கை பொருளாதாரம் 2025ஆம் ஆண்டின் 2வது காலாண்டில் 4.9% நேர்மறையான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக 8வது ஆண்டாக பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த நேர்மறையான பொருளாதார வளர்ச்சி பொருளாதார மந்த நிலையிலிருந்து தொடர்ந்து மீள்வதை எடுத்து காட்டுகின்றது. ஒப்பீட்டளவில் குறைந்த வட்டி விகிதங்களுடன் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீக்கம், பயணிகள் போக்குவரத்து, நிதி சேவை நடவடிக்கைகள், பொருட்கள் மற்றும் சேவைகள் மீதான வரிகள் போன்ற முக்கிய பொருளாதார நடவடிக்கைகளே பொருளாதார வளர்ச்சிக்கு காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது.
எக்ஸ்பிரஸ் பேர்ல் கொள்கலன் கப்பலின் மின்னஞ்சல் தரவுத்தளத்தை அளித்து கொழும்பு துறைமுகத்தின் துறைமுக மாஸ்டரை தவறாக வழிநடத்த முயன்றவர்களை அடையாளம் காணும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த விடயத்தில் தடயவியல் கணக்காய்வை நடத்த தகுதி வாய்ந்த சர்வதேச நிறுவனத்தின் சேவைகளை பெறுவது குறித்து நீதி அமைச்சு இன்று அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பிக்க உள்ளது. உள்ளூர் தொழில்நுட்ப நிபுணத்துவம் அத்தகைய விரிவான கணக்காய்வை நடத்த போதுமானதாக இல்லை என்பதை கருத்தில் கொண்டு தடயவியல் கணக்காய்வை நடத்த சர்வதேச உதவியை சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்க கோரியிருந்தார். இதற்கிடையில் இந்த விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு எக்ஸ்பிரஸ் பேர்லின் உள்ளூர் முகவரான சி கொன்சார்டியம் லங்காவின் 3 ஊழியர்களை இந்த வாரம் பிணையில் செல்ல கொழும்பு மேலதிக நீதவான் அனுமதி வழங்கியுள்ளார். சந்தேக நபர்கள் தலா 2.5 மில்லியன் ரூபாய் சொந்த பிணையில் செல்ல நீதவான் அனுமதித்தார். முன்னதாக இலங்கைக்கு ஏற்பட்ட சேதத்துக்காக கப்பலின் உரிமையாளர்கள், இயக்குநர்கள் மற்றும் உள்ளூர் முகவருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு $1 பில்லியன் இழப்பீட்டுத் தொகையின் முதல் தவணை செப்டம்பர் 25 செலுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களின் பிரச்சினைகளை கேட்டறிந்து நடைமுறை ரீதியான பதில்களை பெற்றுக் கொடுக்கும் பணியையே அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும். தீர்வுகளை வழங்கும் யுகத்துக்கு மாறாக எதிர்க்கட்சியின் குரலை அடக்கும் பொய்யான கதைகளை முன்வைக்கும் யுகமே தற்சமயம் காணப்படுகின்றது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவரின் நடமாடும் சேவையின் கீழ் அனுராதபுரம் மாவட்டம் மதவாச்சி மற்றும் கெப்பிதிகொல்லாவ பிரதேச விவசாயிகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராய திங்கட்கிழமையாகிய இன்றைய தினம் மதவாச்சி பிரதேசத்துக்கு விஜயம் செய்த போது எதிர்க்கட்சித் தலைவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். தற்போது பாராளுமன்றத்தில் பொதுமக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை முன்வைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் குறைக்கப்பட்டுள்ளன. மக்களின் பிரச்சினைகளை சுட்டிக்காட்டப்படும் போது ஒலிவாங்கியை துண்டிக்கும் நிலைக்கு அரசாங்கம் வந்துள்ளது. எதிர்க்கட்சித் தலைவராக நானும் எதிர்க்கட்சியை சேர்ந்த சக உறுப்பினர்களும் தனிப்பட்ட விடயங்களை வெளிப்படுத்துவதை விடுத்து மக்கள் பிரச்சினைகளை முன்வைப்பதற்காகவே எழுந்து நிற்கின்றோம். இவ்வாறு மக்கள் பிரச்சினைகளை முன்வைக்கும் சந்தர்ப்பங்களில் அதை தடுப்பது, கருத்துக்களை வெளியிடுவதற்கு தடங்கள் ஏற்படுத்துவது கீழ்த்தரமானதும் இழிவான செயலுமாகும். ஒலிவாங்கிகளை துண்டிப்பதையோ அல்லது விவாதத்தை சீர்குலைப்பதையோ விடுத்து எதிர்க்கட்சியால் முன்வைக்கப்படும் மக்கள் பிரச்சினைகளை கேட்டறிந்து நடைமுறை ரீதியான பதில்களை பெற்றுக் கொடுக்கும் பணியையே அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும். தீர்வுகளை வழங்கும் யுகத்துக்கு மாறாக எதிர்க்கட்சியின் குரலை அடக்கும் பொய்யான கதைகளை முன்வைக்கும் யுகமே தற்சமயம் நடந்து கொண்டு வருகின்றது. இவ்வாறு பிரச்சினைகளை நாம் முன்வைப்பது அரசியல் நாடகம் அல்ல, மாறாக மக்களின் பிரச்சினைகளை அரசாங்கத்துக்கு முன்வைப்பதும் மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்க தேவையான வழிகாட்டுதலை வழங்குவதுமாகும். 2020 முதலே நாம் இவ்வாறு பாராளுமன்றத்தில் கேள்விகளை எழுப்பி வருகின்றோம். ஆகவே இது ஓர் அரசியல் நாடகம் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அரசாங்கத்தின் பல்வேறு நாடகங்களுக்கு மக்கள் சிக்கிக் கொண்டாலும் எதிர்க்கட்சியாக ஐக்கிய மக்கள் சக்தி நாடகங்களை நடத்தாது மக்களினது பிரச்சினைகளுக்கு உண்மையான தீர்வுகளை வழங்கி வருகின்றது என்றும் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். கிளிநொச்சி மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் வசம் இருந்து 30 ஏக்கர் வரையான காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளன. கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் பாதுகாப்பு படையினர் வசம் இருந்து தனியார் மற்றும் அரச காணிகள் கட்டம் கட்டமாக விடுவிக்கப்பட்டு வந்துள்ளன. அதன் தொடர்ச்சியாக கிளிநொச்சி மாவட்டத்தின் பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவின் கீழ் உள்ள பொன்னாவளி கிராம அலுவலர் பிரிவில் உள்ள 7 ஏக்கர் காணி கடந்த 7/9/2025 அன்று விடுவிக்கப்பட்டு பிரதேச செயலாளரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. குறித்த காணி தற்காலிகமாக மரமுந்தரிக்கை கூட்டுத்தாபனத்தின் பொறுப்பில் கையளிக்கப்பட்டுள்ளதாகவும், இதேபோன்று நல்லூர் கிராம அலுவலர் பிரிவில் உள்ள முட்கொம்பன் பகுதியில் ராணுவத்தினர் வசம் இருந்த 20 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பச்சுளைப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவின் கீழ் உள்ள இயக்கச்சி பகுதியில் ராணுவத்தினர் வசம் இருந்த தனியாருக்கு சொந்தமான 8 பேரின் காணியும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மன்னார் அரசு அதிபர் சுப்பிரமணியம் முரளிதரன் தெரிவித்துள்ளார். கடந்த கால ஆட்சியாளர்களால் ஆரம்பிக்கப்பட்ட 17 திட்டங்கள் இடைநடுவே கைவிடப்பட்டுள்ளன. உரிய காலப்பகுதிக்குள் அப்பணிகளை நிறைவு செய்ய தவறியதால் சுமார் 29 பில்லியன் ரூபாய் பணத்தை மேலதிகமாக செலவிட வேண்டிய நிலை உள்ளதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நாளிந்த ஜாயதிச தெரிவித்தார். மொரட்டுவை பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் இறுதியாண்டை சேர்ந்த 100 மருத்துவ மாணவர்களுக்கான பேராசிரியர் வழிமுறை பயிற்சிகள் திங்கட்கிழமை களுத்துறை நாகுட போதனா வைத்தியசாலையில் சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. 2017ஆம் ஆண்டு எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது மொரட்டுவை மற்றும் ஊவா வெல்லஸ் ஆகிய பல்கலைக்கழகங்களுக்கான மருத்துவ பீடம் மற்றும் மொரட்டுவை பல்கலைக்கழக மருத்துவ மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க களுத்துறை நாகுட வைத்தியசாலையை வழங்குமாறு கோரியும் தனிநபர் பிரேரணை ஒன்றை பாராளுமன்றத்தில் முன்வைத்திருந்தேன்.
அப்போதைய ஆட்சியாளர்களின் பிரதேச ரீதியான தீர்மானங்களினால் அதை சாத்தியப்படுத்துவது சிரமமான காரியமாக இருந்தது. இந்நாட்டின் மருத்துவ கல்வியின் தேசிய தேவைக்கு அவை பொருந்தாது என அலட்சியப்படுத்தினர். எனினும் எமது அரசாங்கத்தால் மொரட்டுவை பல்கலைக்கழக மருத்துவ பீட கட்டுமான பணி விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ளது. அதற்கு அவசியமான நிதியை வழங்குவதற்காக துரித நடவடிக்கை முன்னெடுக்கப்படும். வைத்திய ஊழியர்களுக்கான பற்றாக்குறையால் சிகிச்சை சேவைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. கல்லச மகப்பேற்று மருத்துவமனையின் தேவைகள் விரைவில் நிவர்த்தி செய்யப்படும். அரசாங்கத்தினால் அவ்வைத்தியசாலைக்கு புதிய கட்டடம் ஒன்றை நிறுவுவதற்கும் எதிர்பார்த்துள்ளோம். நாகோடு வைத்தியசாலையில் இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வைத்திய பிரிவு, தாதியர் பாடசாலை கட்டட நிர்மாண பணிகள் ஆகியன 2027ஆம் ஆண்டிற்குள் நிறைவு செய்யப்படும். இதற்காக 45 பில்லியன் ரூபாய் திரைசேரியிலிருந்து ஒதுக்கப்பட்டுள்ளது. கடந்த கால ஆட்சியாளர்களால் ஆரம்பிக்கப்பட்ட 17 திட்டங்கள் இடைநடுவே கைவிடப்பட்டுள்ளன. உரிய கால பகுதிக்குள் அப்பணிகளை நிறைவு செய்ய தவறியதால் தற்போது அந்த திட்டங்களுக்காக சுமார் 29 பில்லியன் ரூபாய் பணத்தை மேலதிகமாக செலவிட வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது என்றார்.